சுற்றுவட்டாரத்தில் கனமழை. கமண்டல நாகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. இருபத்தி 4 மணி நேரத்தில் ஒகேனக்கல் 12 சென்டிமீட்டர் மழை பதிவு. கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டியில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவானதாக வானிலை மையம் அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. கடல் காற்று வீசும் என்பதால் வெப்பநிலை தணிந்து சென்னையில் குளிர்ச்சியான சூழல் நிலவும் எனவும் கணிப்பு. இஸ்ரோவின் PSLV C61 திட்டம் தோல்வி. EOS 09 செயற்கைக்கோளை சுமந்து சென்ற நிலையில் 3ஆம் கட்டத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக அறிவிப்பு. நிலத்திலிருந்து 232வது கிலோமீட்டர் தொலைவில் சென்றபோது ராக்கெட்டில் தொழில்நுட்ப கோளாறு. 3வது கட்டத்தில் திட எரிவாயு சேம்பரில் கோளாறு ஏற்பட்டதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் விளக்கம். டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. அலுவலகத்திற்கு 2வது நாளாக அழைத்துச் சென்று 9 மணி நேரம் விசாரணை நடத்திய அதிகாரிகள். கோடை விடுமுறையால் கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஒகேனக்கலிலும் பெருமளவில் குவிந்து உற்சாகம். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் முதிய தம்பதி கொலை வழக்கில் 3 பேரை பிடித்து காவல்துறை விசாரணை. திருடப்பட்ட நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சமத்துவ மீன்பிடி திருவிழா. 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு. தூத்துக்குடி அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த கிணற்றுக்குள் பாய்ந்த ஆம்னி கார். 3 பேர் நீந்தி தப்பிய நிலையில் 1.5 வயது குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்த சோகம். சென்னை திருவான்மியூர் பகுதியில் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தை சரி செய்யும் பணி தீவிரம். கழிவுநீர் செல்லும் பாதையிலும் பழுது ஏற்பட்டதால் சிக்கல். ஹைதராபாத்தின் சாமினா பகுதியில் வீடு ஒன்றில் பயங்கர தீ விபத்து. 9 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயம். புதிய 20 ரூபாய் நோட்டுகள் விரைவில் வெளியாகும் என்று RBI அறிவிப்பு. பழைய 20 ரூபாய் நோட்டுகள் தொடர்ந்து செல்லும் என்றும் அறிவித்துள்ள RBI. இந்தியாவுக்கு போட்டியாக உலக நாடுகளுக்கு குழுக்களை அனுப்பும் பாகிஸ்தான். இந்தியாவின் நடவடிக்கைக்கு எதிராக கருத்துக்களை எடுத்துரைக்க திட்டம். நியூயார்க்கின் புரூக்லின் பாலத்தில் இடித்த மெக்சிகோவின் கடற்படை கப்பல். 34 பேர் காயமடைந்த நிலையில் 270க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்பு. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்தது. கலவரப்பள்ளி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரோடு சேர்ந்து ரசாயன நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக இரவு விடிய விடிய மழை பெய்தது. ஒசூர் மட்டுமின்றி தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றின் வழியாக ஒசூர் கலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணையின் முழு கொள்ளளவான 44.28 அடியில் நீரிருப்பு 41.33 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு வரும் 572 கன அடி நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரில் 2வது நாளாக குவியலாக ரசாயன நுரை தொடர்ந்து செல்கிறது. இந்த ரசாயன நுரைகள் வெள்ளை போர்வை போர்த்தியது போலவும் பனிக்கட்டிகள் மிதந்து செல்வது போலவும் காட்சியளிக்கின்றன. ஆற்றில் ரசாயன கழிவுகள் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல கிருஷ்ணகிரி KRB அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1062 கன அடியாக அதிகரித்துள்ளது. 52 அடி உயரம் கொண்ட அணையில் நீர்மட்டம் 50.25 அடியை எட்டியுள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 1062 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் கண்ணமங்கலம் நாகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு ஏரிகள் நிரம்பி விவசாய நிலங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயரக்கூடும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தமிழ்நாட்டின் கடற்கரைக்கு அருகே வந்திருப்பதால் காற்றின் திசை மாறியுள்ளதாக பிரதீப் ஜான் கூறியுள்ளார். மேலடுக்கு காற்று வட தமிழ்நாட்டின் ஆந்திரா மற்றும் கர்நாடக மாவட்டங்களுக்கு அருகில் குவிந்திருப்பதாகவும் வடகிழக்கு பருவமழையைப் போலவே மேகங்கள் கடல் பக்கமிருந்து நகரத் தொடங்கியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கடல் காற்று வீசுவதால் வெப்பநிலை கட்டுக்குள் இருக்கும் என்றும் சென்னையில் வெப்பநிலை இயல்பை விட குறைவாகவே இருக்கும் என்றும் பிரதீப் ஜான் கூறியுள்ளார். அத்துடன் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளார். இதேபோன்று கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், நீலகிரி மாவட்டங்களில் இன்று மழை பெய்யலாம் என்றும் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். புவி கண்காணிப்புக்கான செயற்கைக்கோளை விண்ணில் நிலைநிறுத்தும் PSLV C-61 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்துவிட்டதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. இஸ்ரோ சார்பில் பாதுகாப்பு, வானிலை ஆராய்ச்சி, புவி கண்காணிப்பு, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பணிகளுக்காக செயற்கைக்கோள்கள் உருவாக்கப்பட்டு விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் நாட்டின் எல்லை கண்காணிப்பு பணிக்காக அதிநவீன ரெசார்ட் 1B ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்தது. இந்த செயற்கைக்கோள் PSLV C-61 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 5:59 விண்ணில் ஏவப்பட்டது. PSLV C-61 का सफलतापूर्ण उत्थापन गगन प्रमोचन मंच से अपने उद्दिष्ट कक्षा की ओर अपना सफर जारी कर चुका है. There's a magnificent lift-off. The morning sky made brighter by the PSLV. EOS-09 on its journey to orbit. சூரிய ஒத்திசைவு துருவ சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படவிருந்த நிலையில் விண்ணில் ஏவப்பட்ட சில நிமிடங்களிலேயே இத்திட்டம் தோல்வியடைந்ததாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. PSLV C-61 ராக்கெட் பூமியிலிருந்து ஏவப்பட்டு 8 நிமிடங்கள் 13 வினாடிகளில் ராக்கெட்டில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ராக்கெட்டின் 3வது கட்டத்தில் தோல்வியடைந்ததாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவித்துள்ளார். First 2 stages performed as expected, and during the 3rd stage, it's a solid motor system. We are seeing observation. The motor pressure, there was a fall in the chamber pressure of the motor case, and the mission could not be accomplished. We are studying the entire performance. திட எரிபொருளை பயன்படுத்தி இதற்கு முன் ஏவப்பட்ட ராக்கெட்டுகள் தோல்வியடைந்ததாக சரித்திரமே கிடையாது என்றும் தற்போது முதல் முறையாக தோல்வியடைந்திருப்பதால் இதுகுறித்து முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் சிவசுப்பிரமணியன் தெரிவித்தார். ஜாம்பவான், அதாவது திட எரிபொருள் சாலிட் ப்ரொபல்ஷன், நம்ம ஜாம்பவான் நினைச்சிட்டு இருந்ததுல நமக்கு ஒரு சின்ன தோல்வியத்தை நான் பார்க்குறேன். அதை நம்ம டீட்டெயிலாக இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இஸ்ரோவின் 101வது ராக்கெட்டை ஏவும் திட்டம் தோல்வியடைந்ததற்கான காரணங்கள் குறித்து ஆராய்வதற்காக வல்லுநர்கள் மற்றும் இஸ்ரோவைச் சேர்ந்த நிபுணர்கள் கொண்ட தேசிய அளவிலான பகுப்பாய்வு குழு அமைக்கப்பட உள்ளது. இந்த குழு ராக்கெட் ஏவுதள வளாகத்தில் மேடை தயாரிப்பு முதல் திட்டம் தோல்வியடைந்த நேரம் வரையிலான செயல்பாடுகளை முழுமையாக மதிப்பாய்வு செய்ய உள்ளது. அதன் பிறகே PSLV C-61 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்ததற்கான காரணம் தெரியவரும். மேலும் எதிர்காலத்தில் திட்டங்களை சரிவர செயல்படுத்துவதற்கான பரிந்துரைகளையும் இந்த குழு வழங்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.